தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன்ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? சொர்க்கமே என்றாலும் அது சேப்பாக்கத்தை போல வரும். வணக்கண்ணே. தம்பி, என்ன சைலண்டா வந்து உட்காந்துருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி போச்சு? பொங்கல் தான் நல்லா போச்சு. என் பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அது என்ன கடைசியா சேப்பாக்கணும் சேர்த்தி என்ன கதை? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்னு சொல்லியிருக்கணும். சேப்பாக்கத்தோட நிப்பிட்டேன்னு வருத்தப்படுறியா? சரி, என்ன கதை அது? ஏன் அப்படி சொல்றது? நீ சேப்பாக்கத்துக்கு போய் பார்த்தா தெரியும். இந்த தொகுதி சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சேப்பாக்கம் சிங்கப்பூர் ஆயிடுச்சு. ஆமா, சேப்பாக்கம் ஆமா சிங்கப்பூர் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் ஆயிடுச்சு. சரி, ரைட்டு. அப்புறம் எப்படி போகுது டீ கடைலாம்? டீ கடை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ வர நல்லா தான் இருந்துச்சு. நீ வந்து உட்காந்துல ஏதாவது ஏடா கூடமா பேசுவ, கடுப்ப கிளப்புவ. பொங்கல்லாம் எப்படி போச்சு தம்பி? பொங்கலை பத்தி பேசுவோம். பொங்கல் பத்தி என்னன்னா, பொங்கலுக்கு ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைய, இதுல 15ஆம் தேதி லீவு வேற. டாஸ்மாக சொல்றேன், 725 கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதான் சொல்ல வந்தேன் இப்ப நானு. நல்ல வியாபாரம் போல. உன்னுடைய பங்கு எவ்வளவு அதுல? என்னுடைய பங்கெல்லாம் கிடையாது. நான்லாம் நல்லவன். எனக்கு நல்லவன் சொல்ல முடியல, நல்லவன் சொல்லக்கூடாது. ஆனா நான் அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அந்த பழக்கம் கிடையாது. ஒன்லி டீ தான். ஒன்லி டீ தான். உடல் நலத்துக்கு தீங்கு விளைக்கிற எதையுமே நான் எடுத்துக்கிட மாட்டேன். நம்ம மக்களும் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய அறிவுரை. அதனாலதான் உன் டீ நான் குடிக்கிறதே இல்லை. அப்படியா? ஆமா. சரி, நீ அதை பத்தி பேசு. சரி, இப்ப பொங்கல் வருது இல்லையா? இந்த பொங்கல்ல ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது கிராமங்கள்ல. ஆமா, சில போட்டிகள் அதெல்லாம் வச்சு வைக்கிறாங்க இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சில கிராமங்கள்ல ஆண் பெண் கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவி வந்து முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி, இல்ல கொஞ்சம் வித்தியாசமான போட்டிகளை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆபாசமா போதோ. ஆமா, அது என்னன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம என்னென்ன மாதிரி வீர விளையாட்டுகள் விளையாண்டோங்கிறது நம்ம எல்லாருக்கும் இப்பயும் போயிட்டு இருக்கு. மஞ்சள் விரட்டு, ஆமா, அது இதுன்னு எருது விடு திருவிழா அதெல்லாம் நடக்குது. ஒரு சில பகுதிகளில் ரேக்லா ரேஸ் இதெல்லாமே நடக்குது. ஆனா என்னன்னா, இந்த மாடர்ன் கலாச்சாரம் வர வர இவங்களா ஒரு புது புது விளையாட்டுகளை வந்து புகுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நகரத்தில் நடந்தா கூட ஓரளவுக்கு நம்மளால ஏத்துக்க முடியுது. ஏன்னா நகரம்ன்றது அது மாதிரி ஓரளவுக்கு இருக்கு, லிபரலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். கிராமங்கள்ல இது நடக்குது அப்படின்னும் பொழுது எப்படி இது வந்து அலோவ் பண்றாங்க? சரி, கிராமங்கள்ல கொஞ்சம் முன்னேறிட்டாங்க, மைண்ட் செட்டாவே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா கூட ஓகே. ஆனா இந்த மாதிரியான போட்டிகள் வேணுமா? மைண்ட் செட்டா இப்படிதான் வளரணுமா நம்ம அப்படின்னு ஒரு கேள்விகளும் இருக்கு. சில கிராமங்கள்ல வந்து இந்த கள்ளு தூக்குறது, அந்த மாதிரி சிலம்பம் சுத்துறது, உரி அடிக்கிறது, இதெல்லாம் ஓகே தான். ஓட்ட பண்ணி வைக்கிறது, இதை முத்தம் கொடுத்துக்கிறது, அப்புறம் என்னென்னமோ பண்றாங்க. கொஞ்சம் ஆபாசமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சமூக வலைதளங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. சரி, அதனால நானும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பகிர்ந்துக்கிறது சரிதான். அது மாதிரி நான் வந்து காளை அடக்கிறதா நமக்கு பிடிச்ச விளையாட்டு. ஆனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. பெண் காளையா? பெண் காளையெல்லாம் கிடையாது, இது ஜல்லிக்கட்டு காளையை தான் சொல்றேன். நீ ஏதாவது ஏடா கூட மாற்றி விட்டுறாதீங்க. சரி, நியூஸை சொல்லுப்பா. நியூஸை சொல்லு. நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தார். பாத்தியா? ஆமா, அது எல்லாரும் பார்த்திருப்பாங்க. கூட யார் போயிருந்தா? கூட வந்து அவருடைய மகன் சின்ன பையன் அவர் போயிருந்தாரு. ஆமா, இன்பநிதி. அத சொல்லு. இன்பநிதி அவர்கள் போயிருந்தார் இல்லையா? இன்பநிதி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நற்பணி மன்றம் தொடங்கி இருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா. என்ன நற்பணி மன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளந்தென்றல் இன்பநிதி நற்பணி மன்றம், தூத்துக்குடி மாவட்டம் இளந்தென்றல் இன்பநிதி அப்படின்னு வந்து நற்பணி மன்றம் தொடங்கி இருக்காங்கப்பா. இப்ப நம்மளும் ஒண்ணு தொடங்கணும். ஏன்னா அப்படி முந்திக்கிட்டாங்கன்னா நமக்கு இது இல்லாம போயிருமே. இன்னைக்கு உதயநிதிக்கு நற்பணி மன்றம் தொடங்கணும்னா இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஆமா, இன்னைக்கே நம்ம இன்பநிதிக்கு தொடங்கினா தான் நாளைக்கு நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும். நம்மள நீ தொடங்கு. என்னையா சேர்க்கிற? நான்லாம் எனக்கு சொல்லவே தேவையில்ல. நம்ம வந்து எப்பவுமே அவங்களுடைய இதாதான் இருக்கும். அவங்க விசுவாசி இதுவாதான் இருக்கணும். திமுகவுடைய விசுவாசி அப்படிங்கறதுல நான் பெருமையா சொல்ல நினைச்சுக்கிறேன். நீ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா பொறாம வரும்ல? எனக்கு பொறாம வருதோ இல்ல பொச்சரி போறதோ அதெல்லாம் விட்டுரு. சரி, அடுத்த நியூஸ் வா. அடுத்த நியூஸ் நான் என்ன சொல்றது, இப்ப இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கா? வேட்புமனு தாக்கல்லாம் நடந்துச்சுல, அதுல பாத்தீங்களா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா வந்து
வேட்புமனு தாக்கல் என்ன பண்ணிருக்காங்க. நினைக்கிற, போட்டிடுறதே 2 பெரிய கட்சி தான். ஒண்ணு திமுக, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. அப்புறம் என்ன வித்தியாசம் என்ன நடக்குது? இல்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ம். இந்த இது இருக்குல்ல, சுயேட்சை. டெபாசிட் பண்ணுவாங்கல்ல, சரி, அது பாத்தீங்கன்னா சில்லறையா கொடுத்துருக்காராம். இதெல்லாம் பழைய டெக்னிக் பா. சில்லறையா கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து கவனத்தை ஈர்க்கிறாங்க. ம். தேர்தல் நின்னு ஜெயிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். தெரியும். ஆனால் நம்ம வந்து பேப்பர் நியூஸ்ல வரணும், செய்தியில வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல சிலர் வந்து விழிப்புணர்வாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். இப்ப 10 ரூபா காயின் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஆமா. சில அதை இடங்கள்ல வாங்க செல்லும் மாட்டாங்க. அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 10 ரூபா காயினா வந்து டெபாசிட் பண்றாங்க. ஓகே, ஓகே. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, சரி, இன்னைக்கு வந்து என்னன்னா, வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள்லாம் ஏற்கப்பட்டுருச்சு ஆமா, அப்படின்னு வந்து செய்திகள்லாம் பரிசீலனை பண்ணி ஏற்கப்பட்டு ஏற்கப்பட்டுருச்சு அப்படின்னு செய்திகள் வருது. இப்பொழுது சந்திரகுமார் அவர்கள் திமுக சார்பாக கரெக்டா வெற்றி வேட்பாளர். வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வந்து நிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமி அவங்க ஆமா. நிக்கிறாங்க. ம். அப்புறம் நோட்டா, அப்புறம் சுயேட்சைகள்லாம் நிக்கிறாங்க. இப்போ எப்படி பாக்குறீங்க? இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இங்க. சொல்லுங்க. என்னன்னா, ம். அதிமுக நிக்கல, என்டிஏ கூட்டணி வந்து நிக்கல. இப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய வாக்காளர்கள்லாம் ஈரோடு கிழக்குல இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. ஏன்னா போன தடவை விக்கிரவாண்டியில் நடந்தப்ப இது என்டிஏ கூட்டணி சார்பில் பாமக நின்னாங்க. ஆமா, என்ன சொன்னாங்க, அதிமுக ஓட்டர்கள் எல்லாருமே யாருக்கு டிஎம்கே போட்டாங்க. பாமகக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா டிஎம்கேக்கு போட்டாங்க. டிஎம்கே போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப என்னன்னா, எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சீதாலட்சுமிக்கு ஓட்டு போடுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிவுல தான் தெரிய வரும். இப்ப இன்னொன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த தடவை அந்த அளவுக்கு பணம்லாம் விளையாடாது அப்படின்றாங்க. ஆமாப்பா, ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்ட்ராங்கா இல்ல, சீமான் அவர்கள் மட்டும் தான் வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காரு. அதனால மக்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்க மாட்டாங்க. இதனால அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மேல மக்கள் வந்து கோவத்துல இருக்காங்களாம். நீங்க நின்று இருந்தா எங்களுக்கு அதிகமா காசு காசு வந்திருக்கும்ல, வந்திருக்குல்ல. ஏன் இப்படி பண்றீங்க, எங்களுக்கு காசு வருது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்துல இருக்காங்களாம். சொல்லப்படுது, நம்ம சொல்லல. அடுத்து நம்ம மேல ஏதாவது கேச போட்டுருவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் நினைக்கிறத நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம். கண்டிப்பா. சரி, ஓகே. இடைத்தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, அது நல்லபடியா போகட்டும். பிப்ரவரி 2 இல்லையா? 5 பிப்ரவரி 5ஆம் தேதி தான். 5 பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வெற்றியாளர் யாருன்னு அறிவிக்கப்படும். அதையே அறிவிக்கிறீங்க, தெரிஞ்சு போச்சு இல்ல? அதான் தெரிஞ்சு போச்சு. 2026க்கே தெரிஞ்சு போச்சு. 26 தெரிஞ்சு 26க்கே தெரிஞ்சிருச்சு. நாங்க தான் ஜெயிக்க போறோம். யார், ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே கிடையாதுப்பா, திமுகப்பா. அத பத்தி இன்னைக்கு வந்து எங்க சின்னவர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. என்னன்னு? என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படிச்சிடுறேன். பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்துள்ளது அப்படின்னு சின்னவர்கள் சொல்லியிருக்காரு, உதயநிதி அவர்கள். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசியலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கு எதிராக அரசியல் சாசனத்தை இந்தியா கூட்டணி உயர்த்தி பிடிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ப நீதியோடு இணைந்து. இன்ப நிதியோட இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்ப நிதி அவர்கள் வந்து இப்ப மக்கள் பிரதிநிதி கிடையாது. ம். வருங்காலத்துல ஆகலாம். ஆனா அதுக்கான திமுக வாய்ப்புகள் இருக்கு. சிம்பல்லாம் போட்டு பனியன் போடுறாரு, டிஷர்ட் போடுறாரு. எப்ப அது குடும்பமா நாங்க வந்து எங்க கட்சி அது? ஆமா, தலைவர்கள் மட்டும் குடும்பமா இல்ல, நாங்களுமே குடும்பமா வந்து திமுகவோட விசுவாசியா இருக்கோம். ம். அதனால அதெல்லாம் நீங்க கண்டுக்கிட கூடாது. சரி, கடைசி வரைக்கும் விசுவாசி தான் நீ. அது ஒரு பக்கம் இருக்க. ஆ. இன்னொரு பக்கம் வந்து பெரியார் குறித்து சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்னு சொல்லிட்டு ஆமா, தமிழ்நாடே பத்தி எரியல, சும்மா அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அவர் என்ன பண்றாரு, அவருடைய கட்சி நிர்வாகிகள்லாம் கட்சியை விட்டு விலகிட்டே இருக்காங்க. ஐயோ, நம்மளுடைய இருப்பை வந்து நிலைநிறுத்திக்கணுமே, நம்மளும் இருக்கணும்னு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு, பெரியார் தான். பெரியாரை தொட்டாதான் பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பத்தி அது இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரி, அதாவது அவர் சொன்னதை முழுசா சொன்னா பரவாயில்ல. ஏதோ ஒரு பேரா இருக்குன்னா அந்த பேரால 2 வரியை படிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த 2 வரியை சொல்ல வேண்டியது அது மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. இப்ப சீமான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு பெரியாரை தொட்டுட்டு. சரி, ஓகே. அது நீ சொல்லிக்கோ. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்ல? இப்ப என்ன அப்படின்னா, அந்த பெரியாரியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா ஊடகங்களையும் உட்காந்து அழுகுறாங்க. நானும் பெரியாரவே தான், அழாம தானே இருக்கேன். நீ பாதி போலி பெரியாரியவாதியா இருப்ப, நீ வந்து ராமசாமிவாதியா இருப்ப, அவங்க பெரியாரியவாதி. சரி, அவங்க என்ன அவங்க பண்றாங்க? என்ன அழுகுறாங்க? எல்லாம் அழுகுறாங்களா? பெரியாரை பத்தி இப்படி பேசலாமா, ம். யாருக்கு தெரியும் பெரியாரு அப்படின்னு அழுகுறாங்க. அதான் நீங்க வந்து இந்த கடவுளை வந்து நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டா நீங்க அழுகுறீங்களே. இப்ப இந்த திருப்பதியில கூட லட்டுல வந்து இதை கலந்துட்டாங்க, மாட்டு கொழுப்ப. அப்ப பெரியாரும் ஒரு கடவுள் ஆகிட்டீங்க. கடவுள் கிடையாதுப்பா, அவருடைய சித்தாந்தங்கள் தான் எங்களுக்கு கடவுள். என்னங்க கடவுளே இல்லையா? அப்புறம் பெரியார் தான் கடவுள், பெரியார் சித்தாந்தம் தான் கடவுள், வெங்காயம் தான் கடவுள். நான் சொல்லவா? பெரியார் சொன்னார் வெங்காயம் வெள்ளை பூண்டு, அதனால சொல்றேன். நீங்க என்னனாலும் எடுத்துக்கோங்க, பெரியார் சொன்னதான் எங்களுக்கு வேத வாக்கு. அவர் தான் எங்களுக்கு கடவுள். வேதம் உண்டா? வேதம் உண்டு இல்ல, பெரியாருடைய வார்த்தைகள் தான் வேதம்.
நீங்க வேதம். சொல்ற மாதிரி ரிக் யஜுர் சாம அதர்வன அப்ப கிடையாது. வேதத்தை ஏத்துக்கிறீங்க. பெரியாருடைய வேதங்களை நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுடைய வேதங்களை நாங்க ஏற்கல. பெரியாருடைய வேதங்கள் எது? பெரியாருடைய வேதங்கள் திருக்குறள் மலமா? அப்பா அதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியதுதான், எல்லாருக்குமே தமிழ் நல்லது. சனியனா? இதெல்லாம் நீங்களா பரப்புறது. அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் தமிழை வந்து ரொம்ப காதலிச்சாரு. காதலிச்சாரு யாரு? தமிழ? தமிழ்ல நீ எந்த வந்து வீட்டுல இருந்தது அது? அதெல்லாம் இல்ல, தமிழ் அப்படிங்கிறது மொழி. நீ வந்து பெண்ணை சொல்ற, அதெல்லாம் கிடையாது. சரி ரைட், நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஆமா. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். அது மாதிரி உட்காந்து அழுவாதீங்க. ஆ. கருத்து ஒண்ணு வைக்கிறாங்க, இந்தாங்க கருத்து, முடிஞ்சு போச்சு. ஏன் அழுவுறீங்க? எப்பா, என்ன பண்ணிட்டாங்க உங்களை? இப்போ இந்த கு. சிவகர் ராமகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவரு உட்காந்து ஒரு ஊடகத்துல அழுவுறாரு. ம். நேத்து வந்து ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரு வந்து ஒரு ஊடகத்துல உட்காந்து கண்ணுல அழுவுறாரு. தூசி விழுந்திருக்கும், அதனால அழுதுருப்பாரு. நீங்க என்னமோ பெரியாரை பத்தி பேசினாலும், இந்த நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்காருல்ல, அவர் மேடையில அழுதுகிட்டு இருந்தாரு. அப்ப என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இப்படிலாம் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி. அப்ப என்ன சொன்னா, நானும் ஒரு உணர்வு பூர்வமான மனிதன் தான், சரி, அழுகுறதுல எனக்கு வெக்கம்லாம் சொன்னாங்கல்ல. அதே மாதிரிதான் எங்களுடைய உங்களுக்கு வெக்கம்ல. தாப்பே தீகா, அதே மாதிரி தீகா உள்ளிட்ட கட்சிக்காரங்கள்லாம் உணர்வு பூர்வமான மனிதர்கள். நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு சமூகத்தை பொருளா பாக்குறீங்க, நாங்க சமூகத்தை உணர்வு பூர்வமா பாக்குறோம். சரி, அதுதான் என்ன பாத்துட்டு போ. ம். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஆமா. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விளம்பரம் செய்வாங்க. ஆமா. இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிலாம் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டி விளம்பரம் செய்வாங்க இல்லையா. ஆமா. இப்போ எதை குறித்து விளம்பரம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதனத்தின் அருமை, மகா கும்ப விழாவின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க கட்டடமான அந்த பேருந்து நிலையங்கள்ல யூபியினோட விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் எப்படி, சனாதனத்தின் அருமை, சனாதனம் ஒழிக்கணும்னு பேசிட்டு சனாதனத்தின் அருமைன்னு ஒருத்தவங்க விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி போடுறீங்களே, இது கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. காசுக்காக எதுனாலும் பண்ணுவியான்னு மறைமுகமா கேட்கறாங்க. கேக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது சனாதனத்தை வந்து நாங்க எதிர்க்கல. சனாதனத்தை நம்பக்கூடிய மக்களும் இங்க வாழ்றாங்கல்ல, அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். ஏன்னா ஊபியில வந்து யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்துல 144 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குது. ஆமா, மகா கும்பமேளா. மகா கும்பமேளா இந்துக்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு பண்டிகை. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் அங்க போய் பயன்பெறணும், அங்க போய் கடவுளுடைய ஆசையை வந்து பெற்றுட்டு இங்க வரணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா நாங்க பண்றோம். ஒழிக்க நான் வரேன். இப்ப என்ன அப்படின்னா, சனாதனத்தை ஒழிக்க போகிறோம் பிரகடனம் செய்த உதயநிதி அப்படின்னு ஒரு விளம்பரத்தை யூபி அரசாங்கத்தை கொடுத்து அவங்களுடைய அரசு பேருந்து நிலையங்கள்ல இருக்குல்ல, அங்கெல்லாம் விளம்பரம் பண்ண சொல்லுங்க. அதான் அதுல இருந்தே தெரிய வருதா, அவங்க வந்து ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. சனாதனத்தை எதிர்க்கிறவங்களுக்கும் ஊபியில இடம் கிடையாது, ஆனா சனாதனத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இடம் இருக்கு அப்படிங்கிறதான் இதை வந்து எடுத்துக்காட்டுது. இதை புரிஞ்சுக்கோ, எங்களை குறை சொல்றதே வேலையை வச்சுக்கிடாது, சரியா? இப்போ சனாதனத்தின் அருமை, கும்பமேளா இதெல்லாம் விளம்பரம் வருது. அதுக்கப்புறம் என்ன விளம்பரம் வரும்? ராமர் கோயிலுக்கு வாங்கல், அயோத்தி அழைக்கிறது அப்படின்னு வருமா? ஆமா, அங்க போய் கும்பிடணும் தோன்றவங்க போய் கும்பிட்டுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் என்ன வரும்? இதே மாதிரி மெக்காவுக்கு போகணும் அப்படின்னாலும் நாங்க வந்து விளம்பரம் கொடுப்போம். எல்லா மதமும் ஒண்ணுதான். ஜெருசலேம் போறாங்களா, அதுக்கும் விளம்பரம் கொடுப்போம். நாங்க எல்லாரும் இது வந்து நியாயமா நடக்குது. ஒன்னும் மத சாயம் பணத்துக்காக பண்ற, அதெல்லாம் பணத்துக்காகலாம் கிடையாது. அந்த மதத்தக்காரங்க ஓட்டுக்கெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் நம்ம விட்டுருவோம். அடுத்த ஒரு துக்கமான ஒரு செய்தி நம்ம வந்து பதிவு பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு பிரபல யூடியூபர், ஆமா, அவர் பேர் வந்து ராகுல் டிக்கி. அவருடைய வீடியோ நிறைய நான் ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். அவருடைய வீடியோலாம் நல்லாவே பண்ணியிருப்பார், சோலோவாக வந்து பண்ணுவார், நல்லாவே பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து சாலை விபத்தில் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலம் எனக்கு வந்து இந்த நியூஸில் பார்த்தேன், தகவல் கிடைச்சிது. ரொம்ப சேட், ரொம்ப நியூஸ் தான். அவருடைய தம்பி வந்து நேற்று பேட்டி கொடுத்துருந்தாரு, கிஷோர் அவருடைய தம்பி பேர். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எல்லாரையுமே சிரிக்க வைக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உயிரிழந்துட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் வந்து 2 வீலரில் வேகமாக போனது, ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டாரு. ஆமாம், அதே மாதிரி இதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணிடாதீங்க. எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் எல்லாரும் சிரிக்கணும்னு தான் நினைக்கிறாரு, அதனால் எங்கள் அண்ணனை மாதிரி இல்லாமல் நீங்கள் 2 வீலரில் ரொம்ப மெதுவாக போங்க, பாதுகாப்போடு போங்க, அப்படி இருந்தால் தான் எங்கள் அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு சின்ன யூடியூபர் தான், அவரை வந்து நம்ம பெருசாக பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அவருடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு இதான் என்ன சொல்றது, அவருடைய கவனக்குறைவா பார்க்கப்படுது. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும். இது மாதிரி வந்து ஹெல்மெட் போட்டு போங்க, பாதுகாப்பா போங்க அப்படின்றதெல்லாம் வந்து பதிவு வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஹெல்மெட் போடுறது ஏதோ கஷ்டமான ஒரு வேலை அப்படின்லாம் வந்து நினைக்க வேண்டாம். எங்கேயோ போறீங்க கூட ஹெல்மெட் போட்டு மட்டும் போயிட்டே இருந்தா கொஞ்சம் சேஃபா போகலாம் இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. கண்டிப்பா. அவர் வந்து அவருடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? கல்யாணம் முடிஞ்சு? கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கான். ஓஹோ, அவர் பார்க்க ஆனா சின்ன பையன் மாதிரி தானே இருக்காரு. மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ரொம்ப தலைப்பொங்கலா என்னன்னு தெரியல, என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். சரி, விழிப்புணர்வு, ஹெல்மெட் அணிந்து வந்து பயணிங்க இருசக்கர வாகனங்கள்ல.
4 சக்கர வாகனங்கள், அதாவது காரில் பயணிக்கும் பொழுது சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டு அரசாங்கம் அந்த சொல்லக்கூடிய அந்த விதிகள்லாம் பின்பற்றி உங்களுடைய பயணங்களை வந்து மேற்கொள்ளுங்க. சாலை விபத்துகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். இப்ப அந்த ஆளுநர் இருக்கார்ல, சரி. ஆர் என் ரவி அவர்கள், அவருக்கு வேற வேலையே இல்லையா? என்ன? இந்த திருவள்ளுவர் தினம் வந்து கொண்டாடப்பட்டுச்சுல 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா காவி நிறத்திலான போட்டோ இருக்குல்ல, திருவள்ளுவர் வந்து காவி நிறத்திலான உடை அணிஞ்ச போட்டோவை போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு. எப்பா வெள்ளுடையில தான் நம்ம வந்து திருவள்ளுவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம். சரி. இதுக்கு முரசொலியில ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன அந்த கொடுத்துருக்காங்க? ஆளுநருக்கு திருவள்ளுவரை காவி நிறத்துல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்க தமிழ்நாடு இடம் கிடையாது. இவருக்கு வந்து காவி நிறத்து மேல பற்று இருந்துச்சுன்னா நீங்க வேணா காவி ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க முரசொலி நாளிதழ் மூலமா. ஏன்பா அந்த ஆளுநர் இப்படி பண்றாரு? இதுல ஒண்ணுமே இல்ல, அடுத்த நியூஸ் போயிடு. ஏன்பா இப்படி சொல்ற? இதுல என்ன இருக்குது சொல்லு. இது என்ன இருக்குது? இத பெரிய பிரச்சனையாக்குவீங்க. நீ விருப்பப்படுறாரு, அந்த காவி ட்ரெஸ்ல போடுறாரு. நீங்க ஒயிட்ல போறீங்கன்னா சரி ஒயிட்ல போட்டு போங்க. என்ன கிடக்குது இல்ல? அவரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்து மதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மதத்தினுடைய சில கூறுகளை வந்து திருக்குறள்ல பாக்குறாரு அப்படின்னு அவர் உணர்றாரு. ஓகே, அதனால காவியில போட்டு போறாரு. இது வந்து ஒரு பொதுமக்களுடைய அன்றாட நிகழ்வுல என்ன பாதிப்பு ஏற்படுத்துது? ஏன் இது நம்ம எதிர்க்கணும்னு கேட்கிறேன். இதை வந்து நாங்க பாதிப்பு ஏற்படுத்தி இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தா கடந்து போயிடுறீங்களே. அடுத்த நியூஸுக்கு வா. சரி, இவர் இருக்காருல்ல விஜய், இந்தியா கூட்டணிக்கு வர போறாரா? இந்தியா கூட்டணி? ஆமா. ஏன்னா திமுக எதிர்க்காரு, அவரு எப்படி இந்தியா கூட்டணி வருவாரு? இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது இந்துத்துவ சக்திகளையும் அதாவது இந்த மனு தர்மம் எல்லாம் இருக்குல்ல, சரி, அதெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறவங்களை விளம்பரம் பண்ணாங்களே பேருந்து, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் சனாதன அருமை, அதெல்லாம் பேசாதப்பா. இந்த பக்கம் கிட்ட வந்துருவோம். இந்த மாதிரி தேவையற்ற சித்தாந்தங்களை வந்து விஜய் அவர்கள் எதிர்க்கணும்னு சொல்றாரு. அப்படி எதுக்கணும் அப்படின்னா அவர் வந்து எங்க கூட தான் சேரணும், இந்திய கூட்டணி கூட. அதுதான் கொள்கை பிடிப்பான ஒரு கூட்டணி. விஜய் அவர்களுடைய கொள்கையும் எங்க கொள்கையும் ஒத்து போற மாதிரி இருக்கு, அதனால இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2026 அவர் எங்க கூட வர வாய்ப்பு இருக்கு. இது வேற மாதிரி கூட பேசுறாங்க. வேற மாதிரியா? ஆமா. என்னன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா? ஆமா. அந்த சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுக்காம திமுக பறித்து கொண்டதாக. பறிக்கல, நாங்க கேட்டோம், அவங்க கொடுத்துட்டாங்க. பறித்து கொண்டதாக, அதன் காரணமாக வந்து காங்கிரஸுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதாக, இதனால வந்து விஜய் கூட போய் சேரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதாக பேசப்படுது. ஏன்னா இந்த தந்தி டிவில ஒருத்தர் பேசுவார், அவரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது, நம்ம வந்து சொல்றோம். எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றோம். சரி, நான் ஒண்ணு சொல்றேன். எங்க கூட்டணி வந்து என்ன சொல்றது, நகமும் சதையும் மாதிரி ஒண்ணா இருக்கு. 6 மணிக்கு மேலதான் நம்ம கூட்டணி ரெடி பண்ணுவீங்க? அப்படிலாம் கிடையாது. யாரு வர்றாங்களோ அவங்களை ஏத்துக்குவோமே தவிர இப்ப இருக்கிற கூட்டணி பிரியாது. காங்கிரஸும் நாங்களும் உயிர் தோழர்களா உற்ற தோழர்களா இருக்கிறோம். சரி, அப்ப விஜய் வருவாரா வரமாட்டாரா? விஜய் வந்தா ஏத்துக்குவோம். விஜய் பரந்தூருக்குலாம் போறாரு அப்படின்னாங்க. ஆமா, அவருக்கு நாங்க வந்து யார் எங்க போனாலும் அவங்களுக்கான அனுமதியை கொடுப்போம். அதனால நாங்க பரந்தூருக்கு போய் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்க போறேன் அப்படின்னு இருக்காரு. அங்க போய் பார்த்துட்டு வந்து அவர் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் பாரு. அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் நாங்க எல்லா திட்டங்களையும் பண்றோம். சரி, போய் பார்க்கட்டும், அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு அப்படின்னு. அப்பயாச்சும் பிரஸ் மீட்டை வைப்பாரா அவரு? அதெல்லாம் பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா நாங்களே சொல்லிடுவோம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. ஏன்னா ஊடகம் உங்ககிட்ட தானே இருக்கு. சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல ஒரு டீயா போடு. என்ன டீ கேட்கறதுக்குலாம் இங்க இடம் கிடையாது. வந்தியா புறணிய பேசுனியா போனையான் இருக்கணும், அவ்வளவுதான். ஏன் டீ கேட்டேன்னா நல்ல டீயை போட்டு நீயே குடின்னு சொல்லதான். இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.